பிறந்த குழந்தைங்களுக்கு சாம்பிராணி புகை காட்டுறது நல்லதா கெட்டதா பார்த்துடலாமா? நான் டாக்டர் வினோதினி, ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். வழக்கமாக நம்ம ஊர்களில் கை குழந்தைங்களை தலை குளிக்க வச்சதுமே வேலையாக சாம்பிராணி புகை காட்டுவாங்க. அதுக்கு முக்கியமாக சொல்லப்படுற ஒரு காரணங்கிறது குழந்தைங்களுக்கு உள்ள தண்ணி தேங்காமல் இருக்கும், நீர் கோத்துக்காமல் இருக்கும், அந்த வாட்டரை இந்த சாம்பிராணி புகை அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி சாம்பிராணி புகை காட்டுறதுங்கிறது குழந்தைங்களோட தலைமுடி சீக்கிரமாக காயறதுக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர மற்றபடி உள்ள இருக்கிற நீரை அப்சர்வ் பண்ணும், நீர் கோர்க்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் தவறான செய்தி தான். அதற்கு மாறா குழந்தைங்களோட நுரையீரலுங்கிறது முழுமையான வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. ஸோ இந்த மாதிரி திடீர்னு ஒரு புகைக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது அவங்களோட ரெஸ்பிரேட்டரி லைனிங் இரிட்டேட் ஆகிட்டு குழந்தைங்களுக்கு இருமல் தொந்தரவோ, அலர்ஜிக் ரியாக்ஷன் ஆகி வீசிங்கோ இல்லை மூச்சு திணறலோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ப்ளஸ் என்னதான் சாம்பிராணி நேச்சுரல் ப்ராடக்டா இருந்தாலும் கால ஓட்டத்தில் அதில் நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறதா இருக்கலாம். ப்ளஸ் அதுல இருந்து வர ஃபைன் பார்ட்டிகல்ஸ் இது எல்லாமே குழந்தைங்களோட லங் டிஷ்யூஸை டேமேஜ் தான் பண்ணும், இரிட்டேட் தான் பண்ணும். அளவு ஒரு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க சாம்பிராணி, ஊதுவத்தி போன்ற புகைகளுக்கு எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நன்றி.